In this video, we are going to solve a problem in projection of planes. அதுலேயும் particular hexagonal lamina, one corner on HP and the opposite corner on VP அப்படிங்கிற ஒரு typical problem தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஒரு ஈஸி மெத்தடில் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ப்ராப்ளமை சைட் வியூ மெத்தடில் பண்ணுவாங்க. சைட் வியூ ட்ரா பண்ணி அதுலேருந்து ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ கொண்டு வருவாங்க. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரா பண்ணுறதுக்குமே டைம் எடுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எப்போவும் பண்ணுற ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன் மெத்தட்லேயே இதை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே, லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். Hexagonal plane of side 30 mm is resting on HP on one of its corner and the opposite of the resting corner is resting on VP. அதாவது ஒரு கார்னர் ஹச்பியில் ரெஸ்ட் ஆயிருக்கு, அதோட ஆப்போசிட் கார்னர் விபியில் ரெஸ்ட் ஆயிருக்கு. In such a way that the lamina is 60 degree inclined to HP and 30 degree inclined to VP. Draw its projections. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா ஹெக்ஸகோனல் லேமினால ஒரு கார்னர் ஹச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு, ஒரு கார்னர் விபியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. அதாவது எந்த கார்னர் ஹச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கோ அந்த கார்னருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கார்னர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா விபியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. தென் இப்படி ரெஸ்ட் ஆகிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிளேட்டை வந்து சவுத்தில் சாய்ச்சி வச்சுருக்க மாதிரி தான். தரையில் ஒரு பாயிண்ட் இருக்கும், சவுத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். தரை கூட அதாவது ஹரிசாண்டல் பிளேன் கூட ஆங்கிள் என்ன அப்படின்னா 6 டிகிரி, வெர்டிக்கல் பிளேன் கூட ஆங்கிள் என்ன அப்படின்னா 30 டிகிரி. ஸோ இதை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போதும் உங்களுக்கு ஹெக்ஸகன் ஷேப் தெரியும், டாப்லேருந்து பார்க்கும்போதும் இந்த ஹெக்ஸகன் ஷேப் தெரியும். இந்த ஷேப்பை நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக நம்ம ட்ரா பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இஃப் யூ ரைட் டவுன் த டேட்டாஸ் எழுதணும் அப்படின்னா என்னென்ன டேட்டாஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஹெக்ஸகோனல் பிளேன். டேட்டாவை தனியாக எடுத்து எழுதுங்க, அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். செக்ஷனல் பிளேன் 30 mm சைடு. ரெஸ்டிங் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டிங் கண்டிஷன் இட் இஸ் அ கார்னர் ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஸோ கார்னர் ஆன் ஹச்பி அட் த சேம் டைம் ஆப்போசிட் கார்னர் ஆன் விபி. ஆங்கிள் என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு ஹச்பி it is inclined 30 degree and inclined to VP it is 6 degree. ஸோ இந்த ப்ராப்ளமில் ஒரு சின்ன ஸ்பெசிஃபிக் இருக்குது. என்ன அப்படின்னா ரெஸ்டிங் கண்டிஷன் ஹச்பிலேயும் ஒரு கார்னர் ரெஸ்ட் ஆகிருக்கு, விபிலேயும் ஒரு கார்னர் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஹச்பி கூடவும் இன்க்ளைண்ட் ஆகிருக்கு, விபி கூடவும் இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். ரெஸ்டிங் கண்டிஷனில் ஏதாவது ஒரு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ கார்னர் ஹச்பியில் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஹச்பி ஆங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒருவேளை விபியில் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா விபி ஆங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹச்பியில் ரெஸ்டிங் கண்டிஷன் ட்ரா பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ரெஸ்டிங் ஆன் ஹச்பி கார்னர் ரெஸ்டிங்கே கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஹச்பி ஆங்கிளை மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன், விபி ஆங்கிளை எடுத்துக்க போகிறது கிடையாது. ஏன்னா விபி ரெஸ்டிங்கை நான் இனிஷியலாக கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது, அதனால் விபி ஆங்கிளை எடுத்துக்க மாட்டேன். இப்போது மற்ற ரெகுலர் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆங்கிளையும் கன்சிடர் பண்ணி தான் சம்மை ட்ரா பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் ஒரு டிப்பிக்கலான ப்ராப்ளம். ஏதாவது ஒரு ஆங்கிளை வச்சு தான் நம்ம சம்மை முடிப்போம், சரிங்களா? அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு ஆங்கிள் எடுக்கணும் அப்படின்னா என்ன ஆங்கிள் எடுக்கலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் 2 பிளேன்லேயுமே ரெஸ்ட் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு ரெஸ்டிங்கை மட்டும் எடுத்துக்கணும், அதுக்கான ஆங்கிளை மட்டும் எடுத்துக்கணும். நான் ஹச்பி ரெஸ்டிங்கை மட்டும் எடுத்துக்க போகிறேன், ஹச்பி ஆங்கிளை மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஓகே, சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாவே புரியும். லெட் மீ டேக் த ப்ராப்ளம். ஸோ XY லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஹெக்ஸகனை ட்ரா பண்ணுறது வி நோ தட் நான் ஹச்பி ரெஸ்டிங் தான் எடுத்துக்க போகிறேன். அப்படிங்கிறதுனால ஹச்பி ஆங்கிளும் ஹச்பி ரெஸ்டிங் மட்டும்தான் என்னோட கான்சன்ட்ரேஷன். ஹச்பி ரெஸ்டிங் அப்படின்னா ஹச்பியில் ட்ரா பண்ணணும். ஸோ ஹச்பியில் எது ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா கார்னர் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ கார்னர் ரைட் சைடு வர்ற மாதிரி ஹெக்ஸகனை ட்ரா பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஹெக்ஸகனை இப்படி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எட்ஜு தான் என்னாகும் அப்படின்னா ரைட் சைடில் வரும். ஹெக்ஸகனை இந்த பொசிஷனில் ட்ரா பண்ணால் எது ரைட் சைடில் வரும்? எட்ஜு ரைட் சைடில் வரும். சப்போஸ் இந்த பொசிஷனில் ட்ரா பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கார்னர் ரைட் சைடில் வரும். நம்ம எப்போவுமே ரைட் சைட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். எல்லா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லேமினாஸும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸும் நம்ம ரைட் சைட் கண்டிஷன் மெத்தடே தான் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம என்ன ரெஸ்ட் ஆகிருக்கோ அதை ரைட் சைடு வச்சு தான் பண்ணுவோம். இந்த சமயம் அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் கார்னர் ஹச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு கார்னர் ஹச்பியில் ரைட் சைடு வர மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அப்படின்ற மாதிரி ஹெக்ஸகனை ட்ரா பண்ணிக்கிட்டேன். தென் ஐ நீட் டு ப்ரொஜெக்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் டு விபி சைடு. இப்போ டாப் வியூ ட்ரா பண்ணியாச்சு, ஏபிசிடின்னு நேம் வச்சாச்சு. நான் ரைட் சைடில் இருக்க கார்னருக்கு ஏ அப்படின்னு நேம் வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லா பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே ப்ரொஜெக்ட் பண்ணணும், சரிங்களா? ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நேம் வச்சேன் அப்படின்னா இது ஏ,
அப்போ இது ஏ டேஷ், இந்த பாயிண்ட் பி டேஷ், இந்த பாயிண்ட் சி டேஷ், இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா டி டேஷ். அதே மாதிரி ப்ராக்கெட்டில் இ டேஷ், ப்ராக்கெட்டில் எஃப் டேஷ். அதாவது உங்களுக்கு இந்த எண்ட்லேருந்து பார்க்கும்போது ஏ பி சி டி இந்த 4 பாயிண்ட் தெரியும். பிக்கு பின்னாடி எஃப் வந்து ஹைட் ஆயிரும், அதனால தான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். அதே மாதிரி சிக்கு பின்னாடி இ ஹைட் ஆயிரும், அதனால இ என்ன பண்ணியிருக்கோம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் 2 கார்னர் இருக்குது. சியும் பியும் விசிபிள் சைடில் இருக்குது, இயும் எஃப்பும் ஹிடன் சைடில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இஐஎஃப்ஐ மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ சிம்பிள் பொசிஷன் ட்ரா பண்ணுறப்போ என்ன கண்டிஷன் எடுத்திருக்கோம், ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி பை இட்ஸ் கார்னர், அதுதான் எடுத்துருக்கோம். விபி ரெஸ்டிங்கை நம்ம கணக்கே பண்ண மாட்டோம், விபி ஆங்கிளையும் எடுக்கவே மாட்டோம். அந்த 2 டேட்டாவும் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் சைட் வியூ மெத்தடில் போனீங்க அப்படின்னா 2 ஆங்கிளையும் யூஸ் பண்ணணும், அது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அந்த மெத்தட் வேண்டாம். இந்த மெத்தடில் ட்ரா பண்ணுறப்போ ஹெச்பி ரெஸ்டிங்கையும் ஹெச்பி ஆங்கிளையும் மட்டும்தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ நீட் டு டேக் தி ஹெச்பி ஆங்கிள். ஹெச்பி கூட எவ்வளோ இன்க்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னா 60 டிகிரி இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த ஃப்ரண்ட் வியூவில் இருக்க இந்த பர்டிகுலர் லைனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 60 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கிற மாதிரி மாற்றணும். இந்த லைனோட லென்த் என்னவோ அதே லென்த்தில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நாம் 60 டிகிரி லைன் ட்ரா பண்ணிக்கணும். 60 டிகிரி ட்ரா பண்ணுறப்போ ரைட் சைடில் இருக்க பாயிண்ட்டு தான் டச் ஆகணும். சரிங்களா? ரைட் சைடில் இருக்க பாயிண்ட்டு தான் டச் ஆகணும். இப்படி ட்ரா பண்ண வேண்டாம். எப்போவுமே நம்ம ரைட் சைடையே ட்ரா பண்ணோம். ரைட் சைடில் தான் இந்த ஏங்கிற கார்னரை வச்சுருக்கோம். அப்போது ரைட் சைடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரைட் சைட் பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆங்கிள் ட்ரா பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ டு டி இந்த லைனை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு 60 டிகிரியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். ஸோ அதே பாயிண்ட்ஸ் இந்த லைனை தான் அப்படி இங்கே ட்ரா பண்ணுறப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா A1 டேஷ். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏ டு பி என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து ஆர்க் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி டி டு சி என்ன டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆர்க் அடிச்சுக்கிறேன். ஆர்க் அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிடும். ஸோ எனக்கு B1 டேஷ் F1 டேஷ் ஆர்க் அடித்து எடுத்துக்குவேன். இந்த பாயிண்ட் வந்து D1 டேஷ். டிலேருந்து சிக்கு ஆர்க் அடித்து சிங்கிற பாயிண்ட்டு நான் என்ன பண்ணிப்பேன் எடுத்துக்குவேன். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த என்டையர் லைனையுமே 60 டிகிரி இன்க்ளைண்டாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணும்போது முக்கியமாக பண்ண வேண்டியது ரைட் சைடில் வச்சுருக்க கார்னர் ஏ அந்த பாயிண்ட்டு தான் என்ன ஆகணும் அப்படின்னா டச் ஆகிருக்கணும். டச் ஆகிருக்க மாதிரி என்ன பண்ணணும் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இங்கேருந்து லோக்கஸ் லைன் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஃப்ரண்ட் வியூவை ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா பாயிண்ட்லேருந்தும் ப்ரொஜெக்டார் லைன்ஸை ட்ரா பண்ணுறேன். ஒன் ஃப்ரம் டி, from C, then from B, sorry. So from C and then from B and A. அதே மாதிரி இந்த டாப் வியூலேருந்து நான் லோக்கஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன், ஹரிசாண்டல் லைன்ஸ். சி எல்லா பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ட்ரா பண்ணியாச்சு. இப்போது பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஏலேருந்து வர லோக்கஸ் லைன் அதே மாதிரி ஏலேருந்து வர ப்ரொஜெக்டார் லைன் இந்த ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டாக என்ன அப்படின்னா A1. அதே மாதிரி பியிலேருந்து வர ஹரிசாண்டல் லைன் பியிலேருந்து வர வேர்ட்டிக்கல் லைன் அது என்ன அப்படின்னா B1. அதே மாதிரி சியிலேருந்து வர ஹரிசாண்டல் லைன் சியிலேருந்து வர வேர்ட்டிக்கல் லைன் மீட் பண்ணுற பாயிண்ட் C1. இதே மாதிரி நம்ம D1 E1 F1 எல்லா பாயிண்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் நோட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் A1, தென் B1, C1, D1, E1 அண்ட் F1. இதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த 6 பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். 6 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு ஃப்ரண்ட் வியூ கிடச்சிருச்சு. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நான் ஹெச்பி ரெஸ்டிங்கை கன்சிடர் பண்ணிவிட்டு ஹெச்பி ஆங்கிளை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஹெச்பி ரெஸ்டிங்கில் செம்ம ட்ரா பண்ணியாச்சு. கார்னரை ரைட் சைடு வச்சு ட்ரா பண்ணியாச்சு. அதே கார்னர் ஏ கார்னரை ரைட் சைடு வச்சுருக்கேன். அந்த ஏ கார்னரை ஹெச்பி மேலே ரெஸ்டிங் வச்சுருக்கேன். தென் முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஹெச்பி ரெஸ்டிங் அப்படின்னா XY லைனுக்கு மேலே டச் ஆகும். விபி ரெஸ்டிங் அப்படின்னா XY லைனுக்கு கீழே டச் ஆகும்.
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹெச்பி ரெஸ்டிங் ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது ஏங்கிற பாயிண்ட்டை ரைட் சைடு வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை மேலே டச் பண்ணுற மாதிரி ஹெச்பி ரெஸ்ட் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போது ஆங்கிள் என்ன இருக்குது அப்படின்னா 60 டிகிரி இருக்குது. அதுக்கு ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ சம் என்ன அப்படின்னா, ஒன் கார்னர் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி, ஆப்போசிட் கார்னர் ரெஸ்டிங் ஆன் விபி. அப்போது ஏங்கிற கார்னரை ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சாச்சு. அதாவது எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே டச் ஆகிற மாதிரி வச்சாச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கார்னர் என்னது அப்படின்னா டி. அப்போது டியை எங்கே டச் பண்ணணும், அடுத்து டியை தூக்கிட்டு போய் எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே டச் பண்ண வைக்கணும். அப்படி வச்சுட்டிங்க சம வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா சம் அவ்வளோதான். இப்போ ஏங்கிற பாயிண்ட்டை ஹெச்பியில் ரெஸ்டிங் வச்சாச்சு. அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற கார்னர் என்ன அப்படின்னா டி. இந்த கார்னரை தூக்கிட்டு போய் என்ன பண்ணணும், எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே போய் வைக்கணும். அதாவது இந்த ஹெக்ஸகனை அப்படியே தூக்கிட்டு போய் இந்த இடத்துல ட்ரா பண்ணணும். அப்படி ட்ரா பண்ணுறப்போ டி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல டச் பண்ணணும். இந்த பாயிண்ட் டியாக இருக்கணும். அப்போது ஏ மேலே டச் ஆகிருக்கு, டி வந்து கீழே டச் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஏ ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு, டி வந்து பிபியில் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு மீனிங் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹெக்ஸகனை தூக்கிட்டு போய் நம்ம விபி ரெஸ்டிங் மேக் பண்ணலாம். அப்படி மேக் பண்ணுறப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹெக்ஸகனை பாக்ஸ் மெத்தடில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ட்ரா பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் ரெகுலர் ஹெக்ஸகன் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ஆனால் இப்போ நம்ம எந்த ஹெக்ஸகனை ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கம்ப்ரஸ்டு ஹெக்ஸகனை தூக்கி இந்த இடத்துல ட்ரா பண்ண போகிறோம். அப்படின்றப்போ நம்ம பாக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா டேரெக்டாக ட்ரா பண்ண முடியாது. பாக்ஸ் மெத்தடை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெக்ஸகனை சுற்றி ஒரு பாக்ஸ் இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் ட்ரா பண்ண தேவையில்ல. பட் அதை சுற்றி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? அது தெரியணுங்கான டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வித் என்ன, அது ஹரிசாண்டல் வித் என்ன அண்ட் வெர்டிக்கல் டெப்த் ஹைட் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணி வச்சுக்கணும். இதே ரெக்டாங்கிளை தூக்கி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸி. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளை தூக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஹெக்ஸகனை சுற்றி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அதோட வித்தையும் அதோட ஹைட்டையும் மெஷர் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிளை தூக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 6 பாயிண்ட்டும் அந்த ரெக்டாங்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் தான் இருக்கும். இந்த 6 பாயிண்ட்டையும் மெஷர் பண்ணி இந்த ரெக்டாங்கிளில் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஹெக்ஸகன் அங்கே ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ எந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா டி பாயிண்ட்டை வைக்கணும். அப்படி தானே? ஸோ இந்த வெர்டிக்கல் எட்ஜில் டிங்கிறது கரெக்டாக சென்டரில் இருக்குது. ஸோ இந்த எட்ஜில் சென்டர் பாயிண்ட்டாக நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டியை வந்து மார்க் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டி மார்க் பண்ணுறேன். அதை D2 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா A2. 2 பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் எட்ஜில் CBEF இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஆர்க் அடிச்சுக்கணும். 4 ஆர்க் அடிச்சுட்டு அந்த 4 பாயிண்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மெஷர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னா ஏக்கு இந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா B, அடுத்து C, அடுத்து D, E, F இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து மெஷர் பண்ணிக்கணும். இந்த கார்னர்லேருந்து E மெஷர் பண்ணி அந்த கார்னர்லேருந்து என்ன அடிக்கணும் அப்படின்னா E அடிச்சுக்கணும். மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸை நிறையவே இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸும் செக் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா B, நெக்ஸ்ட் வந்து C, ஸோ B2, C2, D, அதே மாதிரி E2 அண்ட் F2. 6 பாயிண்ட்டை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளில் இருக்கிற இதே பாயிண்ட்டை அப்படியே மெஷர் பண்ணி அந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 6 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் கிடச்சிடும். ஸோ பாக்ஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளை ஷிஃப்ட் பண்ணிடுறோம். ஸோ ரெக்டாங்கிள் இல்லை ஹெக்ஸகன் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிரும். இப்போது ஏங்கிறது XY லைனுக்கு மேலே டச் ஆகிருக்கு, ஹெச்பி ரெஸ்டிங். அதுக்கு ஆப்போசிட் கார்னர் என்ன அப்படின்னா டி எங்கே டச் ஆகிருக்கு அப்படின்னா XY லைனுக்கு கீழே டச் ஆகிருக்கு, அதாவது விபி ரெஸ்டிங். ஸோ ஒன் கார்னர் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆயிடுச்சு ஆல்ரெடி. இன்னொரு கார்னர் என்ன பண்ணியாச்சு, விபி ரெஸ்ட்டில் வர்ற மாதிரி திருப்பி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கார்னர்லேருந்தும் ஹரிசாண்டல் லைன்ஸ் ட்ரா பண்ணணும், எல்லா கார்னர்லேருந்தும் வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணி இந்த ஹெக்ஸகனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணலாமா? ஸோ டி அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், தென் சி, தென் பி, அதே மாதிரி இங்கேருந்து வெர்டிக்கல் லைன். தென் அதே மாதிரி தான் பாயிண்ட் வைக்கிறதும், அதாவது ஏலேருந்து வர வெர்டிக்கல் லைன், ஏலேருந்து வர ஹரிசாண்டல் லைன் சேர்ந்தா ஏ,
அதே மாதிரி பிலேருந்து வர வெர்டிக்கல் லைன், பிலேருந்து வர ஹரிசாண்டல் லைன் சேர்ற பாயிண்ட் பி. அதே மாதிரி சிலேருந்து வர ஹரிசாண்டல் லைன், சிலேருந்து வர வெர்டிக்கல் லைன் சி. டிலேருந்து வர வெர்டிக்கல், டிலேருந்து வர ஹரிசாண்டல் டி. அதே மாதிரி இ தென் எஃப் 6 பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செப்பரேட்டாக மார்க் பண்ணிக்கணும். இது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு நிறைய தடவை அப்படிங்கிறதுனால அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ B2 டேஷ், C2 டேஷ், D2, E2 டேஷ் அண்ட் F2 டேஷ் 6 பாயிண்ட்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். A to B, then B to C, C to D, D to E, then E to F and F to A. That's it. So this is the final diagram of the particular problem. So இப்போது A அப்படிங்கிற பாயிண்ட் அந்த கார்னரை ரைட் சைடு வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹச்பியில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஹச்பி ரெஸ்டிங் ஆகிடும். ஆப்போசிட் கார்னரை தூக்கி அப்படியே விபி ரெஸ்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ ரெகுலர் பிளேன் ப்ராப்ளம் மாதிரியே இந்த டிப்பிக்கல் ப்ராப்ளமையும் நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நீங்கள் சைட் வியூ வச்சு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா டைமும் எடுக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும், ட்ரா பண்ணுறதுக்கும் டைம் ரொம்பவே கன்சியூம் பண்ணும். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.